நண்பர்களே, நம்முடைய இந்த சேனல்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான படங்கள் போலவே இந்த படமும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் தாங்க. இந்த படத்தோட பேரு எ குட் வைஃப். அது நல்ல மனைவி. இது 2019ல வெளிவந்த ஒரு குறும்படங்க. இந்த படமும் ரொம்பவே சர்ச்சையான ஒரு கருத்த முன்னிறுத்தி தான் எடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட முடிவுல நான் ரொம்ப தெளிவா விளக்கமா எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி செகண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த படத்தோட கதை 1992ல கொல்கத்தால நடக்கிற மாரி காட்டுறாங்க. அப்போ கொல்கத்தாவுல பயங்கரமான கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அரசாங்கம் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. யாரும் வெளிய வரக்கூடாது. மீறி வெளிய வந்தா சுட்டு தள்ளிடுவோம். ஜெயில்ல புடிச்சு போட்டுருவோம். அப்படின்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் மீறி இந்த பெண்மணி வீட்லேருந்து வெளிய போறாங்க. இவங்க வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் இப்படி ரிஸ்க் எடுத்து உயிர பணயம் வச்சு வெளிய போறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க கணவருக்கு ஒரு வகையான மீன் ரொம்ப பிடிக்கும். அந்த மீன வாங்கிட்டு வந்து தான் கணவருக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும் அப்படிங்கிற ஆசையில இவங்க வந்து மீன் மார்க்கெட் வந்திருக்காங்க. இத்தனைக்கும் அந்த மீன் வாடையே இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் தான் கணவர் மேல இருக்கிற காதல்ல அவருக்காக வந்து அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த மீன வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றாங்க. அத சமைக்கிறதுக்காக குக்கர்ல போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கண் அசந்து தூங்குறாங்க. அந்த குக்கர விசில் அடிக்கிற சத்தம் கேட்டு மறுபடியும் போயிட்டு அத சமைச்சத எடுத்து கீழ வைக்கிறாங்க. அப்போ வெளியில வீட்ட வந்து கூட்டி பெருக்கிற சத்தம் கேட்குது. போய் பார்த்தா அந்த வீட்டு வேலைக்காரி வந்திருக்காங்க. உடனே அவங்க பத்தி நம்ம கதாநாயகி திட்டுறாங்க. "ஏய் நான் உனக்கு நேத்திக்கே என்ன சொன்னேன்? இன்னைக்கு எங்களுக்கு திருமண நாள். அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துருன்னு சொன்னேன்ல. அதையும் மீறி இவ்வளோ லேட்டா வந்திருக்கியே" அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த வேலைக்காரி சொல்றா, "மேடம் உங்களுக்கே தெரியலையா? வெளிய என்ன நடந்துட்டு இருக்குன்னு? ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க இல்லையா? அதனால தான் நேரத்துக்கு வர முடியல. என்ன மன்னிச்சிடுங்க மேடம்" அப்படிங்கிறா. "சரி, சரி ஓகே. இருக்கிற வேலைய போய் பாரு. அந்த துணிமணிகள்லாம் கொண்டு வா. நான் செக் பண்ணிட்டு தர்றேன். அத துவைச்சுருவேன்" அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த பெண்மணி இருக்கிற துணிமணி, அந்த அழுக்கான துணிமணிலாம் கொண்டு வந்து போடுறாங்க. அதுல இவங்க கணவரோட ஒரு வெள்ளை சட்டை இருக்கு. அத வந்து எடுத்து பார்க்குறாங்க. அப்படியே ஆசையா தான் கணவர் மேல இருக்க காதலோட அத மோந்து பார்க்குறாங்க. அத கட்டி அணைச்சுக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா, அன்னைக்கு ராத்திரி இவங்க கட்டில்ல இருக்காங்க. பக்கத்துல அவங்க கணவர் படுத்திருக்காரு. அவங்க கணவரோட முகத்த காட்டல. இவங்க 2 பேருக்குள்ளேயும் முக்கல் முனகல் சத்தம் மாரி காட்டுறாங்க. அதாவது அவங்க சிற்றின்பத்துல ஈடுபடுறாங்க பொழுது, அந்த முக்கல் முனகல் சத்தம் வருது. இது முடிஞ்ச உடனே அந்த மனைவி கணவன் கிட்ட கேட்கறாங்க, "ஏங்க இப்ப நம்ம நடந்துகிட்டது, செஞ்சது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா?" அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லாம அமைதியாவே இருக்காரு. உடனே இவங்களே சொல்றாங்க, "எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க" அப்படிங்கிறாங்க. இப்போ அப்படி சொல்லி முடிச்சதும், அவங்க படுத்துக்கிட்டே இன்னைக்கு பகலெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நினைச்சு பார்க்குறாங்க. இப்போ அவங்க பகல்ல ரொம்ப விரக தாபத்தோட அவங்க கணவர நினைச்சுக்கிட்டு அந்த தலையணை பிடிச்சு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உருண்டுகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க கணவர் வந்து எந்திரிச்சு சாப்பிட வர்றாரு. டைனிங் டேபிளுக்கு வர்றாரு. இவங்க சமைச்சு வச்ச அந்த மீன் குழம்புலாம் எடுத்து வைக்கிறாங்க. அவர் சாப்பிடுறாரு. அப்ப தன் கணவர்ட்ட கேட்குறாங்க, "என்னங்க உங்களுக்கு பிடிக்குமேன்னு இந்த மீன நானே ஆசையா போயிட்டு மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. எப்படிங்க இருக்கு?" அப்படின்ட்டு தன் கணவர் என்ன சொல்லுவாரு, "அத பத்தி சமையல் நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லுவாருன்னு ஆசையா எதிர்பார்க்குறாங்க. ஆனா அந்த கணவர் எந்த பதிலுமே சொல்லாம ஏதோ வேண்டா வெறுப்பா சாப்பிடுற மாரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாகுது. அதுக்கப்புறம் அவர் வெளிய கிளம்பி போயிடுறாரு. உடனே இவங்க வழக்கம் போல அந்த வேலைக்காரியோட போயிட்டு அந்த துணிமணி துவைக்கலான்னு போகும்போது தான், இப்போ முதல்ல நடந்த காட்சிய காட்டுறாங்க. அந்த கணவரோட துணிய எடுத்து அவங்க அப்படியே மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது, அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவங்க கணவரோட சட்டையில வேற ஒரு பெண்ணோட சென்ட் வாசனை வேற ஒரு வாடை வருது. அதாவது அவங்க கணவர் வேற ஏதோ ஒரு பெண்ணோட வந்து கள்ள தொடர்பு இருந்திருக்காரு. வேற ஒரு பெண்ணோட உல்லாசமா இருக்காரு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. உடனே அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போறாங்க. ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா, இவங்க வந்து தான் கணவர அவ்வளோ காதலிக்கிறாங்க, அவ்வளோ நம்புறாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க கணவர் தான் இவங்க உலகமே. அந்த மாரி கணவர் தான் கண் கண்ட தெய்வம். அந்த மாரி வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தன் வாழ்க்கையே வந்து அந்த கணவருக்காக அர்ப்பணிச்ச பெண் இவங்க. ஆனா, அப்படிப்பட்ட கணவன் நமக்கு இப்படி துரோகம் பண்றானே அப்படின்ட்டு தாங்கிக்க முடியாம, இதுக்கப்புறம் இந்த பூமியில வாழ வேணாம். தற்கொலை பண்ணி இறந்து போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா, தற்கொலை பண்ணலாம்னு நினைக்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கே வருது. அவங்க அப்போதைக்கு கர்ப்பமா இருக்காங்க. உடனே பதர்றாங்க. ஐய்யய்யோ! நம்ம தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா, நம்ம குழந்தையும் கூட சேர்ந்துல இறந்து போயிடும். நம்ம இறக்குறது மட்டும் இல்லாம ஒரு பாவமும் அறியாத, இன்னும் பிறக்கவே இல்லாத அந்த பச்சை குழந்தைய நம்ம சாகடிக்கணுமா? அதெல்லாம் வேணாம். அது கூடாது. அப்படின்ட்டு தன்னுடைய தற்கொலை எண்ணத்த வந்து அவங்களே மாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ராத்திரி ஆகும்போது அவங்க கணவர் வந்து வீட்டுக்கு திரும்பி வர்றாரு. வர்றவரு ஃபுல் போதையில வர்றாரு. உடனே அவர உட்கார வச்சு அவரோட ஷூவெல்லாம் கழட்டி விடுறாங்க. அப்ப தன் கணவர்ட்ட கேட்குறாங்க, "என்னங்க உங்களுக்கு வந்து நம்ம முதல் கல்யாணம் ஆன நாள்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம எங்க போனோம் ஞாபகம் இருக்கா? என்ன பேசணும் ஞாபகம் இருக்கா?" அப்படிங்கிறாங்க. அவருக்கு எங்க ஞாபகம் இருக்குது? அவர் தான் ஃபுல் போதையில இருக்காரு. அவர் எதுவுமே பதிலே சொல்லல. இப்ப அப்படியே கூட்டு போய் அவர் கட்டில்ல படுக்க வைக்கிறாங்க. இவங்களும் கட்டில்ல படுத்துடுறாங்க. இப்பதான் மறுபடியும் முதல்ல அந்த கட்டில் சீன திரும்ப காட்டுறாங்க. அவர் கணவரோட
முகத்தையே இப்பதான் காட்டுறாங்க. பார்த்தா அந்த முகத்துல அந்த கழுத்துல கயிறு இறுக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்குறாரு. இவங்க தான் வந்து அவர் வந்து கொன்னுருக்காங்க. அதாவது முதல்ல காட்சியில வந்து அவங்க சிற்றின்பத்தில் ஈடுபடுற மாரி முக்கல் முனகல் சத்தம் காட்டியிருப்பாங்க. அந்த முக்கல் முனகல் சத்தம் சிற்றின்பம் செஞ்சதுனால வரல. இவங்க வந்து அவரோட கழுத்த கயிறு போட்டு இறுக்கி அவர கொன்னுருக்காங்க. அதனால தான் இவங்க 2 பேருக்குள்ள அந்த முக்கல் முனகல் சத்தம் வந்திருக்கு. ஸோ இவங்க அப்பவே கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இவங்க நினைச்சு பார்த்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த படம் முடியுது. ஆக மொத்தத்துல இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுல 1990களுக்கு முன்னாடி வாழ்ந்த பெண்கள், அதாவது அந்த மனைவிமார்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்பவே வந்து மோசமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. அந்த கணவன் கிட்ட வந்து ரொம்பவே கொத்தடிமையா வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து இப்ப தனக்குன்னு எந்த ஒரு ஆசா, பாசம், ஒரு குறிக்கோள், லட்சியம் எல்லாம் இல்லாம, தான் கணவனே கண் கண்ட தெய்வம், தான் கணவனே இப்ப எல்லாம் கல்யாணம் ஆனாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்ட்டு அவங்க மொத்த உலகமும் கணவன் தான் அப்படின்னு தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா அந்த கணவன்மார்கள் தங்க மனைவிகளா மட்டுமில்ல, ஒரு மனுஷியாவோட மதிக்காம ஒரு கொத்தடிமை தான் நடத்தியிருக்காங்க. அப்படிதான் அந்த நம்முடைய தாத்தாக்கள்லாம் நம்ம பாட்டிகள நடத்தியிருக்காங்க. நம்ம பாட்டிமாரும் இப்படிதான் இருந்திருக்காங்க. அதனால அப்போதைய பாட்டிமார்கள், அதாவது அந்த 90க்கு முன்னாடி வாழ்ந்த பெண்கள்லாம் பேருக்கு தான் வந்து கணவரோட காதலா ரொம்ப சந்தோஷமா வந்து அவங்க காதலிச்சு வாழ்ற மாரி வாழ்ந்திருக்காங்களே தவிர, அவங்க உள்ளுக்குள்ள இருந்த குமுறல் வந்து இந்த நம்ம கதாநாயகி கிளைமாக்ஸ்ல நடந்துக்கிற மாரி தான் இருந்துச்சு. அவங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் தான் கணவர் வந்து கொடூரமா சாகடிக்க மாட்டோமா, அவன் செத்து போமாட்டானா அப்படிங்கிற மாரி தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. அத வெளிய காட்டிக்காம தான் கணவருக்கு பயந்து, இந்த சமுதாயத்துக்கு பயந்து சும்மா நல்லா சந்தோஷமா வாழ்ந்த மாரி வாழ்ந்து செத்து போயிருக்காங்க. அந்த காலத்து எல்லா பெண்களோட நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறதா இந்த படத்துல சொல்ல வர்ற கருத்து. இப்போ நான் உங்கள கேட்கிறேன், இந்த படத்துல சொல்லியிருக்கிற கருத்து ஏற்புடையதுதானா? உண்மையிலேயே நம்ம தாத்தா பாட்டிங்கலாம் அப்ப சந்தோஷமா வாழலையா? இப்படி ஒரு போலியான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்களா? நம்ம தாத்தாங்கலாம் நம்ம பாட்டிகள வந்து கொத்தடிமை தான் நடத்துனாங்களா? அதேபோல நம்ம பாட்டிகளும் சும்மா தாத்தா மேல பாசம் இருக்கிற மாரி வந்து நடிச்சிருக்காங்களா? அப்ப உண்மையிலேயே வந்து அவங்க மனசார காதலிச்சு வாழலையா? அப்படிங்கிறதுதான் உங்களுடைய கருத்துக்கள ரொம்ப வெளிப்படையா வந்து இங்க பதிவு பண்ணுங்க. அத விட்டுட்டு தான் தாத்தா பாட்டிய விட்டுக் குடுக்கக்கூடாது, தான் குடும்ப கௌரவத்த விட்டுக் குடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சும்மாங்காட்டி எங்க தாத்தா பாட்டி வந்து ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, காதலிச்சு வாழ்ந்தாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க பார்த்தத, நீங்க புரிஞ்சுகிட்டத உங்க தாத்தா பாட்டிய பத்தி வெளிப்படையா வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.